பேபி இறால் வாங்கிட்டு வந்திருக்காங்க. உள்ளக்க ஒரு மீன் இருக்குது. கோழிலையும் இறாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். நாட்டுக்கோழி குழம்பு கலரே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. செம்ம த்ரில்லிங்காக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் விளாட வச்சுட்டு அப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து சண்டே. என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இறால் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பேபி இறால் வாங்கிட்டு வந்திருக்காங்க. உள்ளக்க ஒரு மீன் இருக்கு. இது என்னது மீன்? இது என்ன மீன்? குட்டி கேட்ஃபிஷ் மாதிரி இருக்கு. அது அப்படியே அந்த பிடிச்சி இழுங்க காலை வந்துடும். இந்த காலையா? இறால் கழுவுறா காலையிலேருந்து கழுவிக்கிட்டு இருக்கா. ஆமாம், வாங்கிங்க. காமிங்க, கொஞ்சம் இறாலை காமிங்க, கீழே காமிங்க. வாங்கிட்டு வந்தது அம்புட்டும் இவ்வளோ பொடி இறால். இதை எவ்வளோ நேரமாக உட்காந்து கழுவுறேன்னு உங்களுக்கு பேச்சு வேற. இதை கழுவி பாருங்க, தெரியும். One eternity later. ஒரு வழியாக இறால் கழுவிட்டு வந்துட்டாப்பா. ஆமாம், பொடி இறாலா இவ்வளோ இறால் 1 கிலோ வாங்கிட்டு வந்து அப்புறம் இவ்வளோ நேரம் தான் ஆகும் கழுவுறதுக்கு. சண்டே நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி, அதுக்கப்புறமா வந்து இறால். இதுதான் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல். இது வந்து நிறையா இருக்கிறதுனால பாதி வந்து எடுத்து வச்சுட்டு ரெண்டுலையுமே நான் பாதி எடுத்து வைக்க போகிறேன். எடுத்து வச்சுட்டு சரி வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். நாட்டுக்கோழிலையும் இறாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இதை வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம்ல, அதனால் எடுத்துகிட்டு கொஞ்சத்தை மட்டும் இதை சமையலுக்காகவும் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். சரி வாங்க இன்னும் வந்து சமைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வறுத்து தான் அரைக்க போகிறேன். அதுக்காக நான் வந்து இது வந்து துருவன தேங்காய். நாட்டுக்கோழி குழம்பு கலரே பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. உங்கள் யாருக்கெல்லாம் நாட்டுக்கோழி பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எந்த மாதிரி நாட்டுக்கோழி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் வந்து அதில் ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு குக்கரை வந்து மூடி வைக்க போகிறேன். பார்க்கலாம் இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வருதுன்னு. இறால் வந்து பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்கு தான் வரைய வச்சுருக்கேன். ஏன்னா நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுனால இதை வந்து பொரிச்சிடும்னு சொல்லிட்டு பொரிக்க தான் போகிறேன். என்னதுமா வேணும்? இறால் வேணுமாடி? அம்மா பொரிச்சிட்ருக்கேன், பொரிச்சிட்டு தரேன். ஓகேவா? அல்லாம சொல்லு. சாப்பாடு ரெடியா? இதோ ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. இறால் பொரிச்சிட்ருக்கேன். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறீங்களா? பாருங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. டேஸ்ட் பார்க்கலன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சு வறுத்த விடுவோம். இறால் பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்ன இறாலாக இருக்குன்னு. ஒரு பீஸ் எடுத்து காமிக்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. இந்த கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி அந்த டைலாக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இறால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோ இங்கே வந்து கொஞ்சம் பொரிச்சு வச்சுருக்கேன். அது வந்து அப்பப்போ வாய்க்குள்ள எடுத்து போட்டுட்டு அப்படியே பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் நம்ம வீட்டில் வந்து லன்ச் நாட்டுக்கோழி குழம்பு, அப்புறமா வந்து இறால் 65. ஸோ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிடுங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருந்தோம். என் பையன் என்னடா ஆன் பார்த்துட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் மூவி தான் வந்து பார்த்துட்ருந்தோம் அமேசான் ப்ரைமில். ஸோ என்ன மூவினா ஒரு ஃபிஷ் மூவி தான். செம்ம த்ரில்லிங்காக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. என்னோடய பையனுக்கும் வந்து அந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உட்காந்து ரொம்ப நேரமாக வந்து பார்த்துட்டு இருந்தான். என் பையன் இப்படி வீட்டில் வந்து டிவி உட்காந்து பார்க்க மாட்டான். இப்போ தேட்டர் கூப்பிட்டு போனால் அங்கே வந்து பார்ப்பான்.
பட் அதுவுமே வந்து அங்கங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். பட் வீட்டில் டிவியில் வந்து அவன் படம் பார்த்ததே கிடையாது. பட் ஆனால் இந்த படம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி போல், உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். உங்களுக்கு வந்து இந்த படம் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, சொல்கிறேன். அப்புறமா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஃபுட் ட்ரக் வந்திருக்குன்னு குரூப்பில் மெசேஜ் வந்துருந்துச்சு. சரி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். பார்த்தா அங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து மில்லட் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. மில்லட்டில் வந்து இட்லி, தோசை, பொங்கல் அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அப்புறமா லட்டு, ஸ்வீட் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மில்லட்ஸ் மட்டும்தான் வந்துருந்துச்சு. அவங்க வந்து சாம்பிளுமே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டில் வந்து சாம்பிள் வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கலாம். நாங்கள் ஃபாக்ஸ்டைலில் தான் லட்டு வாங்கியிருந்தோம். ஃபாக்ஸ்டைல்னால் குதிரைவாலி, அதில் தான் வந்து லட்டுவும், அப்புறமா வந்து மில்லட்டில் வந்து பணியாரம் வாங்கியிருந்தோம். அது என்ன மில்லட்னு சரியாக தெரியல. மகத் வந்து பார்க்குக்கு போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அதனால ஹஸ்பண்ட் வந்து சரி நீ அவனை பார்க்குக்கு கூட்டு போயிட்டு வா, நான் வந்து வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. பார்க் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே தான் இருக்குது. என் கூட வந்து என்னோடய நெய்பரும் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட பொண்ணும் என்னோடய பையனையும் கூட்டிகிட்டு தான் நான் வந்து பார்க்குக்கு போயிருந்தோம். பார்க்கில் போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு, நாங்கள் என்ஜாய் பண்ணல, குட்டீஸ் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு அவங்கள வந்து எல்லாத்தையும் விளாட வச்சுட்டு அப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் வாங்கிட்டு வந்ததுன்னா அந்த மில்லட் பணியாரத்தை வந்து சாப்பிட்டு பார்த்தா அது சுத்தமாக நல்லாவே இல்லை. சரி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் அதை வந்து சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி எங்களோட சண்டே வந்து இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.